வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கிறார் 38 வயதான நாயகன் 2025. நாயகன் படத்துடைய கதை என்னென்று தெரியாம யாரும் இதை படிக்க போறதில்ல. எனவே கதைக்கு பதில் நாயகன் உருவாக்கத்தில் நடந்த சில சுவையான சம்பவங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 1922 வெளிவந்த த காட் ஃபாதர் என்ற அமெரிக்க கேங்ஸ்டர் படத்தின் கதையை சிவாஜியை வச்சு எடுக்க விரும்பிய முக்தா சீனிவாசன் சிவாஜியிடம் சொல்ல சிவாஜியும் ஓகே சொன்னாங்க. அந்த படத்துல கமல்ஹாசனும் அமலாவும் நடிக்கிறதா இருந்துச்சு. ஆனா கமலின் வெல்விஷேர் ஆனந்த் அதில் சிவாஜிக்கு தான் முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் நடிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. மணிரத்னம் தனது முதல் படமும் கன்னட படமுமான பல்லவியில கமலை நடிக்க வைக்க முயன்றும் முடியல. ஒரு நிலையில முக்தா சீனிவாசனிடம் கமல் மணிரத்னம் பற்றி சொல்ல முக்தா சீனிவாசனிடம் மணிரத்னம் 2 கதைகளை சொன்னாரு. ஒன்னு டர்ட்டி ஹரி என்ற அமெரிக்க ஆக்ஷன் த்ரில்லர் படமும் பீவலரி ஹில்ஸ் காப் என்ற அமெரிக்க ஆக்ஷன் காமெடி படம் 2 இணைந்தது போல ஒரு கதை. இன்னொன்னு மும்பையை கட்டி ஆண்ட வரதராஜ முதலியார் வாழ்க்கையை அடிப்படையா வச்சு சொன்ன கதை. முன்பே ஆர்.சி. பிரகாஷ் என்ற ப்ரொடியூசருக்கு மணிரத்னம் சொல்லி நிராகரிக்கப்பட்ட கதை தான் வரதராஜ முதலியார் கதை. ஆனா முக்தாவுக்கு அது பிடிக்க நாயகன் கருவானது. மணிரத்னமும் பி.சி. ஸ்ரீராமும் சென்னையோட சாலைகள்ல சைக்கிள் ரிக்ஷாவில் பயணிச்சு கொண்டேதான் இந்த படத்தோட காட்சிகளை பத்தி பேசினாங்க. கமல்ஹாசனுடைய சம்பளம் 17,50,000. வயதான வேலு நாயக்கருக்கு சலங்கை ஒளி மாதிரி ஒரு கெட்டப் போடலான்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் சார் அவர்கள் சொல்ல வேண்டாம் என்று மணிரத்னம் உருவாக்கியதா படத்துல வரும் கெட்டப்லாம். சரண்யாவுடைய அப்பாவுக்கு மகள் படத்துல நடிப்பதுங்கிறது பிடிக்கல. சரண்யாவும் அவங்க அம்மாவும் தான் சம்மதிக்க வச்சிருக்காங்க. வேலு நாயக்கர் மகளாக நடிக்க முதலில் பேசப்பட்டது கமலின் அண்ணன் சாருகாசனின் மகளான சுகாசினி தான். ஆனா மணிரத்னம் அதை விரும்பல. எனவே கார்த்திகா வந்தாங்க. அப்போது மணிரத்னத்துக்கும் சுகாசினிக்கும் கல்யாணம் ஆகல. ஆகியிருந்தா கார்த்திகா நடித்திருக்க முடியாது. நாசர் கேரக்டருக்கு முதல்ல கேட்கப்பட்டவர் ரகுவரன். ஆனால் அவர் போலீஸ் கட்டிங் செய்து கொள்ள மறுத்த காரணத்தினால நாசருக்கு அது அமைஞ்சது. அப்போதான் கதாநாயகியாக பல படங்களில் நடித்த தாரா இந்த படத்துல தங்கையாக நடிக்க உடனே ஒத்துக்கிட்டாங்க. வேலு நாயக்கரை சுட்டுக் கொள்ளும் கதாபாத்திரத்துக்கு டினு ஆனந்த கேட்க அவர் நான் டைரக்டராகவே ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காரு. மணிரத்னம் மறுப்புத்தி ஒத்துக்கொள்ள வச்சிருக்காரு. ஒரு காட்சியில கமல் ஒரு முகபாவனையை கொடுக்க உடனே மணிரத்னம் நீங்க கொடுத்தது வெஸ்டர்ன் சினிமா முகபாவனை, எனக்கு அது வேண்டாம், நம்மூர் மனிதர்களுடைய முகபாவனை தான் வேணும்னு சொல்ல அந்த ஒரு வாசகம் பின்னர் கமல்ஹாசன் கூடவே வந்திருக்கு. 60 நாட்கள் 70 பிலிம் ரோல்கள் 60 லட்சம் ரூபாய்க்கு படத்தை முடிப்பதுதான் பிளான். ஆனா 1 கோடி வரைக்கும் போனுச்சு. படம் 15 நாள் மும்பை தாராவிலும் பின்னர் ஆழ்வார்பேட்டை வீனஸ் ஸ்டுடியோலையும் செட்டப் போட்டு எடுக்கப்பட்டுச்சு. ஆக்ஷன் காட்சிகளுக்கான பட்ஜெட் 12 லட்சம். ஷோலே இந்தி படத்தின் சண்டை இயக்குனர் வரவழைக்கப்பட்ட அவர் கேட்ட சம்பளம் காரணமாக 3 நாட்கள்ல அவர் திருப்பி அனுப்பப்பட்டார். படத்தோட சில காட்சிகள்ல கமலின் சொந்த துப்பாக்கி நடித்திருக்கிறது. விபச்சார விடுதியில படிக்க ஆசைப்படுவதாக சொல்லும் ஹீரோயின் காட்சி முக்தா சீனிவாசன் சொன்னது. சிறுவயது வேலுவின் காட்சிகள் பழைய மகாபலிபுரம் சாலையில் 1.5 நாட்கள்ல எடுக்கப்பட்டுச்சு. இப்போது அண்ணா சாலையில் இருக்கும் தாஜ் கிளப் முன்பு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பில்டிங் என்று இருந்தது. அங்கேதான் நான் சிரித்தால் தீபாவளி என்ற பாடல் எடுக்கப்பட்டது. படத்தின் நீளம் 3 மணி நேரத்துக்கு மேல இருந்துச்சு. அப்படியே ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று கமலும் மணிரத்னமும் சொல்ல மறுத்த முக்தா சீனிவாசன் எடிட்டர் லெனினின் படத்தை குறைக்க சொன்னார். அப்படி குறைத்ததும் இளையராஜாவின் தென்பாண்டி சீமையிலே பாட்டும் அந்த மெட்டில் வரும் தீம் மியூசிக்கும் தான் படத்தோட வெற்றிக்கு காரணம்னு என்றார் முக்தா சீனிவாசன். வேலு நாயக்கர் ரெட்டி சகோதரர்களை கொள்வது, மகனின் மரணம், அவன் உடல் பார்த்து நாயக்கர் கதறுவது, போலீஸ் எஸ்பி வந்து தன் மகளை கற்பழித்த அமைச்சர் மகனை கொல்ல சொல்வது எல்லாம் தி காட் ஃபாதர் படத்துல இருந்து எடுக்கப்பட்டதுதான். கடலுக்குள் போதைப் பொருளை உப்பு மூட்டையில் கட்டி தண்ணீரில் போட்டு பிறகு தண்ணீர் உப்பு கரைந்து மேலே வரும் முத்தி ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் அமெரிக்கா படத்துடையது. இளையராஜாவின் 4வது படம் நாயகன். நிலா அது வானத்து மேலே பாடல் இளையராஜா எழுதியது. காவியமான தென்பாண்டி சீமையிலே பாடல் முதல் கொண்டு மற்ற அனைத்து பாடல்களையும் எழுதியவர் புலவர் புலமை பித்தன். வாழும் மனிதரை பற்றிய படம் என்பதால் திரையிடக்கூடாது என்கிறது தணிக்கைத்துறை. மும்பை ரிவைசிங் கமிட்டிக்கு முக்தா சீனிவாசன் போக அவர்கள் வரதராஜ முதலியாரிடம் இருந்து சம்மதம் கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். உடனே கொடுத்தார் வரதராஜ முதலியார். தமிழகத்துல 200 நாட்கள் ஓடிய நாயகன் தமிழிலேயே ஆந்திரா கர்நாடகால 100 நாட்கள் ஓடியது. பின்னர் நாயகுடு என்ற படத்துல
தெலுங்குல டப் செய்யப்பட்டு அதுவும் 100 நாள். டைம்ஸ் அமெரிக்க இதழின் எதிர்காலத்திலும் சிறந்த 100 படங்கள் பட்டியல தி காட்ஃபாதர் படமும் இருக்குது, நாயகன் படமும் இருக்குது. த காட்ஃபாதர் பாணியில ஒரு அற்புதமான கேங்ஸ்டர் காவியம் தான் நாயகன் என்று பாராட்டியது அந்த பத்திரிகை. இங்கிலாந்து பத்திரிகையாளர் பில் ஹார்டி தனது பிரிட்டிஷ் பிலிம் கம்பானியன் என்ற நூலில் தி காட்ஃபாதர் படத்தை அடுத்து வந்த படங்களில் நாயகன் தான் சுவாரஸ்யமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நாயகன் 2025 எப்படி இருக்கு? படம் வந்த போது இருந்து அதே 35mm படமாகவே நாயகன் பொலிவு கூட்டி வெளிவந்திருக்கனால படத்துடைய அழகான ஃப்ரேம்களை ரசிக்க முடியும், உணர முடியும். இன்றைய ஆடியன்ஸ்க்கு இந்த திரைப்படம் பிரமிப்பானதாக இருக்கும். ஆனா சினிமா ஸ்கோப் ஆக்கியதுனால படத்துடைய அற்புதமான காட்சி தோற்றங்கள்ல தலையோ காலோ வெட்டப்பட்டது போல வேதனை. முக்கியமான மகன் மரணத்தில் நாயக்கர் அழும் காட்சி, மகளோடு வீட்டில் சண்டை போடும் காட்சி ஆகியவை அந்த பின்புலத்தின் வலுவை இழந்து நிற்கிறது. பாடகர்கள் வரிசையில் கமல்ஹாசன் பெயரை கமலஹாசன் என்று போட்டிருக்கிறாங்க. தென்பாண்டி சீமையிலே பாட்டுக்கான ஆலாபனையை இளையராஜாவின் காந்த குரல் துவங்கும் போது உடம்பு சிலிக்கிறது. இந்த படத்தின் பின்னணி இசை இன்றும் நாளையும் ரசிகர்கள் மட்டுமல்ல இசையமைப்பாளர்களுக்கும் ஒரு மாஸ்டர் கிளாஸ். இது ஒரு படத்தோட மாஸ்ட்ரோ என்று ராஜா அப்போதே நிரூபிச்சிருக்கிறாரு. புரிந்து கொள்ள நமக்கு தான் பல வருடங்கள் ஆகியிருக்கு. நாங்கள் தான் திரைப்பட விமர்சனத்தின் மாஸ்டர் என்று கூறிக்கொண்டிருந்த ஒரு பிரபல வார இதழ் தனது விமர்சனத்தில் கமல், மணிரத்னம், ஸ்ரீராமை மட்டும் பாராட்டிவிட்டு இளையராஜாவின் 4வது படமாம் டைட்டிலில் மட்டும் தெரிகிறது என்று அபத்தமாக வன்மமாக விமர்சனம் எழுதியதை நினைத்து இப்பொழுதும் கோபம் வருகிறது. கமல்ஹாசனின் நடிப்பை இன்னும் வியந்து பார்க்க முடிகிறது. சிறு சிறு முகபானவைகள் கூட இப்போதும் பிரமிக்க வைக்குது. PC ஸ்ரீராம் ஒளிப்பதிவு இன்னும் படித்து முடிக்கப்படாத கவிதை போலவே இருக்கிறது. பிலிமில் எடுக்கப்பட்ட படம் என்பதனால ஆழமான பின்புள்ள வித்தியாசத்துல தெளிவாய் எடுக்கப்பட்ட காட்சிகள் பிரமிக்க வைக்குது. பிலிம் போய் டிஜிட்டல் வந்த பிறகு காட்சியின் அழகில எப்படி நாசமா போயிருக்கு அப்படின்னு தெரியுது. மணிரத்னம் மேக்கிங் வியப்பின் உச்சிக்கே கொண்டு செல்கிறது. பாலகுமாரனின் வசனங்கள் ஒரு சில காட்சிகள் தவிர பச்சை பிள்ளைங்களை அடிக்கிறாங்க. இப்படி ஒரு சில காட்சிகள் தவிர படத்துக்கு புது பரிமாணம் தருகிறது. இந்த மணிரத்னமும் இதே கமல்ஹாசனும் சேர்ந்து தக் லைஃப் படத்தை எடுத்தாங்களா இல்லை அவர்களின் குளோனிங்கா என்று சந்தேகம் வருது. நாயகனை இப்போது பெரிய திரையில் பார்ப்பது மெய்சிலிருக்க வைக்கும் அனுபவம். பலமுறை பார்த்த படம், எனினும் இப்போதும் பார்க்கும் போதும் இப்பதான் படம் ஆரம்பிச்சது, அதுக்குள்ள இன்டர்வல் வந்துருச்சு என்று தோன்ற அளவுக்கு இருக்குது. படம் முடியும் போது இன்னும் கொஞ்ச நேரம் படம் ஓடக்கூடாதா என்று ஏக்கம் வருது. தவறி விட்டு விடாதீங்க. இந்த படத்துல உங்களுக்கு எந்த காட்சி பிடிக்கும், உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.